எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எப்பொருள் எத்தன்மையாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ இதை விட்டா இரவு 8 மணிக்கு வகுப்பு இருக்கு. ம் சரிங்க. அந்த இது அலைவரிசை சரி பண்ணிட்டு இருக்கிறேன். அலைவரிசை சரியாயிரும் நினைக்கிறேன். அப்புறம் இடையில கூட பேசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 ஒரு நாள் இன்னைக்கு சாயங்காலம் வந்தால் ஒரு நாள் ஆக போகுது. சாயங்காலம் வந்தால் ஒரு நாள் இப்போ ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு அந்த காய்கறி பொரியல் அவள் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. சுவையாக இருந்ததா? சுவையாக இருந்தது. காய்கறி அவள் போட்டு நல்லா இது பண்ணி நல்லா பண்ணி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டேன். அதான் சாப்பாடு, நல்ல சாப்பாடு, அருமையான உணவு. இது வந்து அந்த தொடர்ந்து பதமாக வச்சுக்கோ. இதை வந்து கொடுத்து பழகிறோம். இது வரைக்கும் தப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போதான் என்ன பண்ணுறோம்னா சரியாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரிங்க. இப்போ பசி தாக்கம் இருந்து சாயங்காலம் இப்போ பசி தாக்கம் கெருகு இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க, இல்லாட்டா விட்டுருங்க. புரியுதா? சரிங்க. பசி தாகம் இல்லை அப்போ நீர் பயிற்சி பண்ணிகிட்டே வரணும். இப்போ 3 மணிலேருந்து அந்த அரை மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரணும். எப்பவுமே ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 50 மில்லி உள்ள போயாச்சு. இப்படி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு இரவு பாருங்க, இரவு 6 மணிக்கு மேலே 6 மணி மயக்கம் இருந்து கிருகிருப்பு இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு 6 மணி 6:30 மணிக்கு ஏதாவது மயக்கம் மாதிரி கிருகிருப்பு இருந்துச்சுன்னா எலுமிச்சை பழத்தை புளியுங்க. எலுமிச்சை புழிஞ்சு கொஞ்சம் தேன் ஊற்றி சுடுதண்ணி நல்லா ஊற்றிங்க. சுடுக்குன்னு சுடுதண்ணி ஊற்றி தேன் ஊற்றி சாப்பிடுங்க. புரியுதா? ஒன்றுமே தேவையில்லை. சுடுதண்ணி தேன், அவ்வளோதான். சுவை எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். சுவை உங்களுக்கு புளிப்பு இனிப்பு எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். சரியா? சரி. அது வந்து மயக்கம் இருந்தால் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா விட்டுடலாம். நல்லது. கொஞ்சம் பண்ணுங்க, ஒரு 2 மணி நாளைக்கு பண்ணுங்க. சரிங்க. அந்த நாக்கில் இருக்கிற விஷம்ல வரும். இரவு பசிச்சாலும் எடுத்து சாப்பிடுங்க. இரவு பசிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது வேர்க்கலை இருந்தது, இரவு ஏதோ தூக்கங்களுக்கு வரல, எந்திரிச்சிங்கன்னா இதே மாதிரி சுடுதண்ணி வச்சு அடுப்பு ஒன்று வாங்கி, அந்த மின்காந்த அடுப்பு ஒன்று வாங்கி வச்சுங்க. அடுப்பு இருக்கா? எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கா? கேஸ் இருந்தாலும் சரியே. இன்னொரு அடுப்பு இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி ஒன்று இருக்கு, சதுரமா இருக்கும். இண்டக்ஷன் அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு. ஆமா, அது ரொம்ப மலிவு. 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. வெறும் 1000 ரூபாய் 1500 கிடையாது. அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஹோல்சேல் ரேட்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஹோல்சேல் ரேட்ல வெறும் 1200 ரூபா தான். அது பாத்திரம் பண்ட எல்லாமே கொடுப்பானு. இந்த தீபாவளி வந்துட்டா 1000 ரூபாய்க்கே கொடுக்குறானுங்க. எல்லா சாமானும் சேர்ந்து கொடுக்குறானுங்க. 1000 ரூபா. அது விலையே 1000 ரூபா தான். என்ன இருக்குது அதுல? காயில் தான். ஆனா அருமையா 3 வருஷத்துக்கு 8 மணிக்கு மேல பசி இருந்தா ஒரு பேரிச்சம்பழமா இதை சாப்பிடலாமா ஐயா? பேரிச்சம்பழம் 4-5 பேரிச்சம்பழம், 4-5 வேர்க்கல்ல நல்ல ரெண்டு ஒரே நேரத்துல மென்னு சாப்பிடணும். சரிங்க. வேர்க்கல்லையும் பேரிச்சம்பழத்தை 2 ஒட்டுக்க நேரத்துல நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா அருமையா நல்ல பசி நல்லா தாங்கும். இந்த நாக்குல இருக்கிற விஷம் கீழே இறங்கிடும். அந்த விஷம் கீழே இறங்கிட்டு மயக்கம் கிருகிருப்பு வராது. மயக்கம் கிருகிருப்பு வராது. விஷம் வேற கீழே போயிரு. 2வது இன்னைக்கு காலை 2 தடவை சாப்பிட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் அந்த 2 தடவை சாப்பிட்றப்போ 2 தடவை சாப்பிட்ருக்கீங்க, அது உள்ள இருக்கு. இப்படி செய்யறப்ப ஓய்வு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஓய்வு கொடுத்துட்றீங்க, அது தானாவே நகுந்து இருக்கிற பழைய விஷத்தை ஏற்கனவே இருக்கிற பழைய விஷம், ஏற்கனவே இருக்கிற மலச்சிக்கல் எல்லாம் சேர்த்து புதக்குன்னு நாளைக்கு வந்துடும். நாளைக்கு 10 மணி 11 மணிக்கு வெளிக்கு போயிடும். புரியுதா? அந்த வேர்க்கடலையும் பேரிச்சம்பழம் சாப்பிட வெந்நீர் குடிக்கணுமாயா? நம்ம இந்த நார்மல் தண்ணியை குடிக்கலாம். வெந்நீர் குடிக்கலாம். நார்மல் தண்ணியே போதுமானது. சாதாரண கேன் வாட்டர் குடிச்சுக்கோங்க, போதும். புரியுதா? அவ்வளோதான். சரி. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு உங்களுக்கு 24 மணி நேரம் ஆச்சு. இப்படியே கவனிச்சுட்டு வாங்க. பரிணாம சித்தாந்தத்தின்படி திருப்பி உங்களுக்காக பேச வேண்டியதுக்கு. பரிணாம சித்தாந்தத்தின்படி இப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க. பரிணாம சித்தாந்த முதல் பக்கம், அதாவது 31ஆம் பக்கம். நாம சும்மா அப்படி படிக்கிறேன். உங்களுக்கு புத்தகம் கையில் இல்லை. உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். நாளைக்கு வந்துடும் புத்தகம். இப்போ 3 பேர்த்துக்கு அனுப்புறேன். சரி. சார்லஸ் டார்வின் நம்ம பாடத்திலாம் படிச்சிருக்கோம். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் அப்படிங்கிறது வாலில்லா குரங்கு, சிறப்பு வாய்ந்த வாலில்லா குரங்கு. எல்லா குரங்கும் கிடையாது. இப்ப இருக்கிற ஊரை சுத்திட்டு இருக்கிற குரங்குல அது கிடையாது. மனித குரங்குன்னு தனியா இருக்கு. மனித குரங்குலயே வாலில்லா குரங்குன்னு இருக்குது. அந்த மனித குரங்குல 100 வகை இருக்கு.
அதுல 9 பெரும் பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். பல வகையான குரங்குகள் இருக்கு. அதுல மனித குரங்கு இருக்கு. அதுல 9 வகையை தனிப்பெரும் பிரிவு வச்சிருக்கிறாங்க. இந்த 9வது நிலைக்கு பேரு தான் நாம மனிதன் சொல்றோம் இல்லையா? இந்த மனிதன் பேருக்கு தான் அந்த வாலில்லா குரங்கு தோன்றிய மனதை அடிப்படையாக கொண்ட, பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட, வாய் ருசி அடிப்படையாக கொண்ட, 5, பகுத்தறிவை கொண்ட 6, 7ஆம் அறிவை பயன்படுத்தி ஆகாய சக்தியில் வாடுகின்ற 7. இதுதான் இயற்கையாகவே இருக்கிற நிலை. எவன் ஒருவன் ஆகார பழக்கத்தை நிறுத்தி பழகிறானோ அவன் வந்து மரணம்லா நிலைக்கு தானாவே மாறிடுவான். இதுதான் இயற்கையின் ரகசியம். இந்த இயற்கையின் ரகசியம் தமிழ்நாட்டுல எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டிலே இல்லாத பொழுது, தமிழ்நாட்டில் சித்திரர்கள் வந்தாங்க, தமிழ்நாட்டில் இந்த புத்தகம் வந்த பொழுது, தமிழ்நாட்டில் இந்த பாடத்திட்டம் இல்லாத பொழுது அப்புறம் எந்த நாட்டில் இருக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அப்ப நம்ம தான் உலகத்துக்கு வழிகாட்டுறோம், நம்ம தான் ஆரோக்கியத்தில் இருக்கிறோம். நாம இதை நினைச்சோம்னா பணம் சம்பாதிக்கலாம். இதுக்கு போட்டி எல்லாரும் கத்துக்கிட்டீங்கன்னா இது போட்டி இல்லாத தொழில். மாசம் நீங்க சாதாரண 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்ப நான் இந்த முயற்சி நான் 25 ஆண்டு போராடி இன்னைக்கு கூட இது லட்டு மாதிரி கொண்டாந்து வச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றதா ரேட் என்னது? நான் சொல்றதா ரேட். கொடுத்தா கொடு, இல்லாட்டினா ஓடு. என்னது? ஏன்னா இப்ப என் பொண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லண்டன் போறாங்க. அவங்க அண்ணன் 10 நாள்ல போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபா அதுக்கு சேவிங்ஸ் எடுத்து கையில் விட்டுட்டேன். அப்ப என்ன வேலை முடிஞ்சு போச்சு. என்னோட வேலை நீ அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம மாணவர்கள் உதவி செய்யறேன்ட்டாங்க. நம்ம மாணவர் இருக்கிறாங்க இல்லையா, உதவி செய்யறேன்ட்டாங்க. நான் சொன்னா அவங்க போய் அக்கௌண்ட்லாம் தொடங்கட்டும். அவங்க போய் அந்த நாட்டில் அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு அப்புறம் அதுல நம்ம டொனேஷன் பண்ணலாம். அதுக்குள்ள அவங்க 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குற அளவுக்கு அறிவை காட்டணும். ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டோம்னா அங்கெல்லாம் சும்மா 1 கோடி ரூபா சும்மா வாங்கிடலாம். 1 கோடி ரூபாய் சும்மா வாங்கிடலாம். வாங்கிட்டு நம்ம கண்டுபிடிப்பை இம்ப்ளிமெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிப்பு காமிச்சிட்டே வந்தோம்னா பணம் குமிச்சிடும். அப்புறம் நம்ம அந்த ட்ரஸ்டில இருந்து நம்ம பணம் வாங்கிக்கலாம். எங்களுக்கு பணம் கொடுறான்னு கேட்கல. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. ஆனா பொறுமையாக இருக்க வேண்டும். ஆக இது வந்து இப்பதான் பரவிட்டு இருக்குது. இப்ப உங்களை எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப நான் சொல்றது பதிவாகுது அவங்களுக்கு. இது முறையா கத்துக்கிட்டா வரும். வருஷத்துக்கு 4 பேர் வருவாங்க. போதும். வருஷத்துக்கு 4 பேர் வாங்கினா போதும். இதே தத்துவம் தான். உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் அதே தான். என்ன கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்னது? அங்கதான் நீங்க இருக்கிறீங்க விஷயம். பயப்படவே கூடாது. அதுக்குதான் பார்த்துக்கிட்டே படிங்க. சரியா? ஆக இந்த 1ஆம் அறிவு 1ஆம் அறிவு நிலை, இந்த 1ஆம் நிலையை படிச்சு காட்டுங்க. 1ஆம் நிலை 2ஆம் நிலையை படிச்சு காட்டுங்க. அவங்க படிக்கிறாங்க பாருங்க. மனசுல இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடம் உள்வாங்கி இருக்கு. 1ஆம் நிலை எப்படி இருக்கும்? ஒரு இடம் பாத்துக்குங்க. சந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டு அரைக்குறையே சொல்லுங்க. தப்பு கிடையாது. நீங்களா பயிற்சி எடுக்கிறீங்க. பேசி பயிற்சி. முதல் பாடத்தை மட்டும் படிக்க, 31ஆம் பக்கம் மட்டும் படிங்க. அல்லது மனசுல இருக்கிறது சொல்லுங்க. நீங்க எல்லாம் உள்வாங்கி இருக்கீங்க. 1ஆம் நிலை என்ன? தாவரம், ஒரு சில இடம் இனப்பெருக்கம் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க. ஒரு சில தாவரம்னா அது இனப்பெருக்க அடையுதுங்க. இனப்பெருக்க வேகம் அதிகமுங்க. அதுக்கு உணர்வு தொடு உணர்வுங்க. தொடு உணர்வு தான் முதல்ல வருதுங்க. 2ஆம் நிலை தாவரத்துக்கு வந்துங்க நகர்தல் புழுவா மாறுது. 2ஆம் நிலை புழுவா மாறுது. 3ஆம் இனத்துக்கு முகர்தல் வருதுங்க. 4ஆம் இனம் 5ஆம் இனத்துக்கு நாக்கு ருசி வருதுங்க ஐயா. பொறுமையா நிதானமா ஒவ்வொன்னா சொல்லணும். எப்படி? பரவாயில்ல. வரமாட்டேங்குதா? எனக்கு பத்த மாட்டேங்குது. பரவாயில்ல. நீங்க ஒரு நிலையை மட்டும் சொல்லுங்க. முதல் நிலையை மட்டும் சொல்லுங்க. எதுவும் சொல்லாதீங்க. முதல் நிலையை மட்டும் சொல்லுங்க. ஒரு செல் தாவரம்ங்க. பாக்டீரியா, நுண்ணுயிருங்க. வணக்கம். எங்க இருக்கீங்க? பெங்களூரா? சைடுல இருக்கறேன் குருவே. சரி. நேத்து அவர் வந்திருந்தாரு. எல்லாம் வந்துட்டு போனாரு. பார்த்தேன் குருவே, எல்லாம் பார்த்தேன். நான் தான் தப்பிச்சிட்டேன் குருவே, பார்க்க முடியல உங்களை. அதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து அவங்க வேலைக்கு போனாங்க, வந்துட்டாரு. வேலைக்கு போனங்காட்டி நானே இதை கூப்பிட்டேன். அவங்க இந்த வழியில தான் போறாங்க. எங்க ஊர் வழியே தான் போறாங்க.
போறாங்க குருவே. சரிங்க குருவே. எனக்கு அது தெரியாது. திடீர்னு காலையில் பேசும்பொழுது இந்த மாதிரி சேலம்னாங்க. சேலமா? அப்ப எங்க ஊரை தாண்டி சேலம் சித்தோடுங்க எங்க ஊர். எனக்கு சித்தோடுக்கு 15 கிலோமீட்டர். பைபாஸ் பக்கத்து அந்த பைபாஸ்ல போய் தான் அவங்க போகணும். ஆமாங்க குருவே. அப்ப பைபாஸ்ல போய் எனக்கு 15 கிலோமீட்டர் டக்குன்னு வண்டியை மாத்திட்டு நேரம் என்ன வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அவர் ரொம்ப எல்லாம் காமிச்சல் எப்படி செய்யறது, விஞ்ஞானம் இப்படிதான் செய்யறது வந்துடும், அதெல்லாம் வரும் வரும் குருவே, எல்லாம் வந்துடும். அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பார்த்தா ராஜீவ்காந்தின்ற வருது. ராஜீவ்காந்தி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் குருவே. நினைக்கிறேன் குருவே. அதுக்குதான் எல்லாத்துக்கும் போட ராஜீவ்காந்தி பார்த்தாச்சு இல்லையா? அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. நரம்பு துடிப்பு வந்து எந்த டாக்டரால கண்டே பிடிக்க முடியாது. ஆமா ஆமா, அதேதான் அது நான் சொல்லிடுறேன். அந்த நரம்பு துடிப்பு அது எந்த டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வலி மட்டும் நம்மளுக்கு வரும். ஆனா அது டாக்டருக்கு சொன்னா புரிய மாட்டான். அவன் ஒரு 250 ml டோஸ் எழுதி கொடுத்து சாப்பிட்டு படுத்துன்னு தூங்கிடான்னு கொடுப்பான். இப்ப என்ன பண்ணணும்னா இவருக்கு தூக்கத்தை வர வைக்கணும். இவருக்கு தூக்கத்துல 2-3 நாள்ல வர வச்சிடணும். அதேதான் நம்மளது ப்ராப்ளம் குருவே. தைரியமா இருங்க, என்ன பிரச்சனை இல்ல. அவருக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சது. இப்ப கரெக்டா வருதா இல்லையா? இப்ப நடத்தின்னு இருக்கிறேங்க குருவே. பாருங்க அவருக்கு என்ன பிரச்சனை தெரியும்? உங்க பிரச்சனை தான். தைராய்டு பிரச்சனை. இவருக்கு தைராய்டு இருக்குது 7 இருக்குது. தைராய்டு 7. தைராய்டு சுருவானாதான் அந்த நரம்பு அடிச்சுக்குதுன்னு சொல்றீங்க பத்தியா நீங்க, நரம்பு துடிக்குதுன்றீங்க. சேம் அதேதான் பிரச்சனை. தொடை கை இந்த மசில்ஸ் எங்க எதுக்கு அடிச்சுக்கும், படுக்குன்னு அடிக்கும். வலி நம்மளுக்கு மட்டும் தெரியும், டாக்டருக்கு தெரியாது. மசில்ஸ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறையுங்க. நீங்க குரு என்ன சொல்றாரு அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க. சொல்றாரு இந்த புத்தகத்தை நம்புங்க, என்னைய நம்புங்க, அப்புறம் வந்து வள்ளுவர் நம்புங்க, உன்ன நம்புங்க. உன்ன நீ நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனா பாக்குறவங்க பாடி குறைஞ்சிருச்சு, அது குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கெல்லாம் யாருக்கும் வருத்தப்படாதீங்க. 10 kg 5 kg கூட குறையட்டும். முன்னாடி உடம்புல இருக்கிற கெட்ட வியாதி வெளியே போனது நீ சார் சொல்லுவாரு, நீயே டாக்டர் அந்த மாதிரி ஆயிடுவ, குரு சொன்ன மாதிரி. அதான் உண்மை. பாருங்க சாட்சி, பாருங்க சாட்சிக்கு வந்துட்டாரு பாருங்க. அவர் கவலைப்பட்டாரு. தேவி மேடமும் கூட கேட்டாவது, அது அவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க, நாங்க இருக்கிறோம். யோசனை எல்லா வீடியோவும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோங்க டெய்லி, எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம். அவருக்கு 9 இருந்ததுங்க தைராய்டு. 9ங்கிற உங்களுக்கு 7க்கு இந்த பாடுபடுதுன்னா 9க்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு அவருக்கு. இப்ப அவர் கிட்டத்தட்ட 5:30 வந்துருச்சு. 5:45 வந்துருக்குது. அது 25 5:25 75 வர ஏறங்க. அது 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எல்லாம் ஏற சைஸுங்க. இப்ப நார்மல் கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? உலகத்துல தைராய்டு இப்ப என்னுடைய நண்பர் அவங்க அப்பா வந்து வயது 82, பெரிய பணக்காரர், பெரிய புலவர், பெரிய பணக்காரர். பையன் வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் ரேடியாலஜி படிச்சவன். லண்டன்ல போய் ரேடியாலஜினா எம்எஸ், டாக்டர் எம்எஸ், டாக்டர் அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வந்து ரேடியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இங்கிலாந்துக்காரன் தான். ஆனால் அப்படி படிச்சுட்டு வந்து ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட அப்பனை காப்பாற்ற முடியல. 1.25 கோடி செலவு. 1.25. இந்த தொண்டை சரிவட்டுக்கு எத்தனை கோடி? 1.25 கோடி. ஆள் கோயிந்தா சங்கு ஊதியாச்சு. டிக்கெட்டு ஊதியாச்சு, போயாச்சு, மன்னாடு மனுஷன் ஆகி போச்சு. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் என்ன சொன்னார், அந்த ரிப்போர்ட் பார்த்தா ரிப்போர்ட் பயமா இருக்குன்னாரு. அதுக்கு ஓரமா வேண்டேன் நான். ரிப்போர்ட் தூக்கி ஓரமா வை, ஒண்ணு பயப்பட தேவை. சரியா? இப்போ நாம வந்து இயற்கையை புரிஞ்சுட்டு நாம வந்து உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். உணவு வேண்டாம் சொல்ல. இந்த முதல்ல வந்து இது ஒரு ட்ரையல் பாக்குறேன். இது ஒரு 6 மாசத்துக்கு ட்ரையல் பாக்குறேன். நோய் நல்லாகுதா இல்லையா, அதான் விஷயமே. அதாவது உயிர் இருக்குதா இல்லையா, உயிர் போகுமோ போகாதா, உயிர் தான் நமக்கு முக்கியம், மற்ற எது முக்கியம் இல்ல. என்னது உயிர் முக்கியம்? உயிர் தான். உயிருக்கு முன்னாடி குழந்தை குட்டி எதுவுமே நமக்கு கிடையாது. என்னது எதுவுமே கிடையாது. உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் கிடையாது. இந்த உயிரை தக்க வைப்பது, அதான் இந்த உயிரை தக்க வைப்பதற்கு தான் இவ்வளவு முயற்சி நடக்குது. இது ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒண்ணுமே இல்லைங்கிறத இவ்வளோ பூதமா உள்ள ரகசியம் இருக்கு. 25 வருஷமா சொல்லி 32 வருஷமா சொல்றேன். இப்ப 25 வருஷமா பேசுறேன். 10 வருஷமா மீடியா பேசுறேன். மீடியால பேசங்காட்டி தான்
அப்புறம் நம்ம மீடியால தான் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை இந்த விஞ்ஞானிகள் செஞ்சு இதை கண்டுபிடிச்சு கொடுத்தா பாருங்க, இதுக்கு 7 கும்பிடு போட்டுக்கணும். எத்தனை? 7 கும்பிடு. இது மட்டும் இல்லைன்னா நீங்க எப்ப என்னைய பார்க்க போறீங்க, எப்படி உங்களுக்கு சொல்ல போறேன், இதுல சாத்தியமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்களே கிச்சனை வந்து யாரும் செக் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, தாராளமா செக் பண்ண சொல்லி விடுங்க குரு, தைரியமா. ஆமா அவங்க பார்த்தாங்க வெங்காயம் அவளுக்கு இதுன்னு சொன்னீங்க. ஆமா நான் வெங்காயம் அவ்வளவு போது அந்த வெங்காயத்தை நீ திங்க முடியாது, அவ்வளவு நீ திங்க முடியாது. அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் இருந்தா தான் திங்க முடியும். சாப்பிட முடியலன்னு யாரும் சாப்பிட முடியாது குரு. ஓய் ஒரே விட்ட ஓடிடும். எதுக்கு இந்த வெங்காயம் கேட்பாங்க. வெங்காயத்தை எப்படி திங்கிறதுன்னு தெரியாது, அவ்வளவு எப்படி திங்கிறதுன்னு தெரியாது. தெரியாத வச்சு சாப்பிட்டு என்னத்த பண்ண போறான். அப்புறம் தொண்டையாச்சுன்னு ஒண்ணு கொஞ்சம் மாட்டு சாக வேணும்தான். ஆமா வெங்காயத்தை தின்னு வெங்காயத்தை வந்து அதிகமா தீனா தொண்டை புண்ணாய். நானே தின்னு தொண்டை புண்ணாய் இருக்கு எனக்கு. ரொம்ப டேஞ்சர். பச்சை வெங்காயம் வந்து ஒண்ணு சாப்பிடலாம். நான் சொல்றது 100 கிராம் சாப்பிட சொல்ல. 100 கிராம் வெங்காயத்தோட 100 கிராம் ஊற வச்சு அவள் வச்சு 2 மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிட்டா தான் தப்பிக்க தவிர டைரக்டா நீங்க டைரக்டா வர அவளுக்கு திங்கவும் முடியாது. டைரக்டா என்ன தின்னீங்கன்னா அப்புறம் தொண்டை புண்ணாய் 1 வாரம் புண்ணாகிறது. புண்ணு நல்லாகிறதுக்கு 1 வாரம். ஏன்னா அது போற சல்பர் பயங்கரமா இருக்கு. என்ன இருக்கு? சல்பர். என்ன இருக்கு? சல்பர் ஜாஸ்தி ஆகுது. டைராய்டு ஜாஸ்தி ஆகிறதுனால இன்னும் எரிப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிடும். இதெல்லாம் புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் யோசிக்கணும். வாத்தியார் பக்கத்தால இருந்து தைரியம் கொடுக்கணும். வாத்தியார் பக்கத்தால இருந்து தைரியம் கொடுக்கணும். நாம காலேஜ் போற மாதிரி நினைச்சுங்க, அவ்வளவுதான், வேற என்ன இல்ல. தினம் சந்திக்கிறோம் இல்லையா, இந்த தைரியம் போயிட்டு பாருங்க. இதே எவ்வளவு சிரிப்பா இருக்கு. 10 நாள் ஒரு பெரிய வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. பூதகம் கிளம்பிடுது. அவங்க வீட்டுல வந்து நீ போகிற, தூங்கிட்டு இருக்கிற, வேலைக்கு போக மாட்டேங்கிற, ஐயோ பணம் போச்சு. இது எல்லா வீட்லயும் வரத பிறகு அவங்க வீட்லயும் பிரச்சனை இருக்குது, உங்க வீட்லயும் பிரச்சனை இருக்குது, என் வீட்லயும் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் இருக்குதுங்க. என்ன பண்றது, சமயத்துக்கு ஒண்ணு கொஞ்ச நாள் வாழணுமேன்ட்டு ஒரு முயற்சியால கொஞ்சம் இப்படி மாத்தி அப்படி மாத்தி கொஞ்சம் போயிட்டுக்கலாம். ஒரு முறை டைம் கிடைக்கிறப்பல நுழைஞ்சு பார்த்து பேசிக்கலாம். உங்களை மாதிரி புது கஸ்டமரே இருக்கும் போது நீங்க சொல்றது நம்மளுக்கும் கொஞ்சம் புரியுது. ஃபாலோ பண்ணுகிறோம். அத ஒண்ணும் உணவு எடுத்துக்கிறீங்களா? ஏதாச்சும் மீடியமா போயின்னுக்கிறோம் மேடம், கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் மேடம். அவ்வளவுதான். குரு சொல்லிக்கிறாரு இல்லையா, அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம சாப்பிடறோன்ட்டு கண்டதெல்லாம் போய் வாரி காட்டணும்னு வச்சுக்க, அப்புறம் அவர் சொல்றாரு டங்கு டங்குன்னு அதுதான் ஆகும். அப்புறம் சங்கு ஊதிர வேண்டியதுதான். அது யாரா இருந்தாலும் ஊதிடுவாங்க. சரியா? இப்ப அவர் பாருங்க, அவரே மகிழ்ச்சியா இருக்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 5 பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டாரு. அவரே சொல்றாரு 5 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அது 10 பாயிண்ட் ஏறி இறங்க. அந்த ஏறி இறங்கிட்டே இருக்கு. யாரால ஸ்டாண்டர்டா நிறுத்தவே முடியாது. எவ்வானாலே நிறுத்த முடியாது. ஆனால் கடல்ல எப்படி தண்ணி மேலக்குது அது மாதிரி தாங்க. ஏறும் புயல் வரும் போக இறங்கு. இதுதான் நம்மளுடைய இயற்கை குணமே. அதை நாம மாத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. உதாரணத்துக்கு அப்புறம் 2 நாள் 3 வாரத்துல ஏதாவது லீவ் வருதுன்னு வச்சு அன்னைக்கு போற ஒரு நாள் வாட்டர்ல ஓட்ட சரியா போயிடும். நம்மளே தயார் பண்ணிக்கணும். வாட்டரை ரெடி பண்ணிட்டு வச்சுக்குவோம். எல்லாம் தான் அது நம்மளான இருக்குது குருவே. எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. வேணும்னா ஒரு நாள் 2 நாள் ஒரு மாதிரியா இருக்கா போடு, 1 நாள் 2 நாள் ஓய்வு கொடுத்தோம்னா எல்லா அந்த 1 வாரம் பண்ண தப்பு போற அந்த 2 நாள்ல எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்து விசாரிட்டு போயினே இருக்கலாம் குருவே. தலாறு போயிரு. உடம்பு கரெக்டா இருக்கு. உடம்பு ஏறாது இறங்காது நியூட்ரலா இருந்துட்டு உடம்பு ஏறது. அதான் தண்ணி அலை மாதிரி நம்ம உடம்பு ஏறும் இறங்க. அதை மெயின்டைன் பண்ணி வந்து நம்மளுடைய கடமை. அப்ப கை கால் வலி போயிடுச்சு. அப்புறம் நியாயமான தூக்கம் வருது. உணவு வந்து ரொம்ப குறைச்சிருக்காரு. அதே நேரத்தில் தண்ணீரையும் மருந்து மாதிரி அருந்துறாரு. உடம்பு எல்லா சக்தியும் உள்ள பூந்துருச்சு, நியூட்ரல் ஆயிடுச்சு. இப்ப வைத்தியரா மாறிட்டாரு. என்னவா மாறிட்டாரு? நம்ம குருவுக்கு மாதிரி வரணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் போகணும். இன்னும் கொஞ்ச நாள் போகணும். அது பேசி பேசி பழகுனதுக்கு அப்புறம் தொழிலா வரணும். மாத்தி எடுத்து போக முடியும். அப்ப நீங்க இதே இன்னைக்கு என்ன எந்த அளவுக்கு பொருளை இழந்தீங்களோ முதல்ல ஆரோக்கியத்தை வாங்கிடலாம். அது வைரத்தை நீங்க வாங்கிறீங்க. அதுக்கப்புறம் நன்கு பேசி பழகினதுக்கு அப்புறம் உங்களை விரும்பி வருவான் பாருங்க. நீங்களே என்ன பண்ணணும் தெரியுமா? என்னை மாதிரி எதிர்காலத்துல யூடியூப் தொடங்கி நீர் மருத்துவம் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சு தொடங்கி அந்த உண்மையை சொல்லி கொடுத்து வருஷத்துக்கு 4 பேர் 5 பேர் வருவான். அவனுக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு நீங்க சொல்லி கொடுக்கலாம். யாருக்கும் போட்டியே வர மாட்டாங்க. உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய பேச்சையும் சுவாபத்தையும் பார்த்துட்டு நமக்கு நோய் நல்லா போகும், நல்லா ஆயிரும், நம்ம நல்லாகிறதுக்காக எவ்வளவு வேணா இழக்கலாம்னு எண்ணம் இருக்காரோ வருஷத்துக்கு வந்துடும். நீ வந்துருவாங்க. நீ வேகமா பாருங்க. உங்க முன்னாடி எத்தனை பேர் வர்றாங்க பாருங்க.
இதுதாங்க இப்பதான் நீங்க சொன்னீங்கல்ல கம்ப்யூட்டர் காலம் மாறிக்குதுன்றீங்க இல்லையா? ஆமா. இப்ப நாங்களே வர்றதுக்கு எவ்வளவு விதியெல்லாம் மாறி வந்து இருக்கிறோம். அது மாதிரி 10 பேர் வந்தாங்கன்னா 100 பேர் ஆகுது குருவே. என்ன தொந்தரவு ஆகாது குருவே. சரி, நல்லது. சரி, இப்ப 2வது அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது வந்து புழுவா மாறுது மனிதன் புழுவா மாறுறான். அவனுக்கு வந்து 2 அறிவு வருது. ஒண்ணு தொடுகின்ற அறிவு, 2வது அந்த தொடுகின்ற உணர்ச்சி, அப்புறம் நகருகின்ற சரி அறிவு. குருவே, ஆஹ் வரேன் குருவே. கொஞ்சம் நீங்க சரி, பாருங்க. சரி நன்றி. வாங்க. சரி, வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. எதுவும் வேலை இருக்க மாட்டேன் தெரியுது. சரியா? இது போரு. உங்க பிரச்சனை தான் அவருக்குமே. உங்க பிரச்சனை தான் கூடுதலா என்ன ஆகி போச்சுன்னா சதை உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சது. புரியுதா? நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன கேட்கறீங்கன்னா, என்னை மாதிரி உங்களுக்கு சதை கரையுதா அப்படின்னு கேட்பீங்க. அது இயற்கை. ஆனால் அப்படியெல்லாம் கரையணும் அவசியம் இல்லை. ரத்தம் கெட்டு போனா எந்த நோய் வேண்டாலும் வரும். என்னது நான் உங்களுக்கு புற்றுநோயும் இதுதான். என்னது நீங்க உங்களுக்கு ஆர்வத்துல என்ன கேட்கறீங்க? எனக்கு அப்படி பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்குதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது. அப்படித்தானே? உங்க ரிப்போர்ட்ல எவ்வளவு தெரியுமா காட்டுது? 6.75 7 காட்டுது. 7 இருந்த டேஞ்சர். 7 இருந்த அவர் 9 இருந்தாரு. எத்தனை இருந்தாரு? 9 இருந்தார். பட்டீர் அங்கங்க உடம்பு துடிக்க ஆரம்பிக்குது. சொல்றாரு பாருங்க, துடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? உங்களுக்கு சதை கரையுது, துடிக்க ஆரம்பிக்குது. அவன் டாக்டர் என்ன பண்ணிட்டான், இது அவ்வளவுதான்ட்டான். என்னது முடிஞ்சுதுரா? அவன் எழுதிட்டான், இவன் போயிடுவான்டா அப்படின்னு. அப்புறம் மருந்து மாத்திரை கொடுறா அப்படின்பா. தூக்கத்துக்கு மருந்து மாத்திரை கொடுப்பான். அவனுக்கு தெரியும் இது தாங்காதுன்னு அவனுக்கு தெரியும். அதாவது ஆனா எப்ப உயிர் போகும் அது எவனாலும் சொல்ல முடியாது. எப்ப அது சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன, அவனுடைய பாடத்திட்டத்தின்படி அசுத்தத்தை எடுக்க முடியாது. உணவு பாதையை சுத்தம் செய்ய முடியாது. இயற்கையில இருந்து சக்தி எடுக்க முடியாது. ஏன்? யாருனாலும், இப்ப நீங்களே யாருனாலும் சக்தி எடுக்கவே முடியாது. ஆனால் இப்படி சுத்தமாகும் பொழுதுதான் சக்தி எடுக்க முடியும்னு யாருக்கும் தெரியாது. புரியுதா? 6 மாசம் சுத்தமாகி அதுக்கப்புறம் தான் உண்ணா நோன்புக்கு போகணும். எந்த நோயும் இல்ல. முதல்ல எல்லா நோயும் போயிடணும். என்னது அவர் பாரு, அவருக்கு அழைப்பே கொடுக்கல. அவர் வந்துட்டாரு பாருங்க. அழைப்பே கொடுக்கல. சரி 4 மணிக்கு வகுப்பு இருக்கு. நேற்று போட்டல அவர் பார்த்துட்டாரு இல்லையா? எல்லாத்துக்கும் அனுப்புற. யாரா இருந்தாலும் போ. நம்ம குழுவுக்கு அப்படியே. ஏன்னா இவரெல்லாம் வந்து வெளியூர்ல இருக்கிறவங்க, இன்னும் சந்திக்காதவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க, உங்க மாதிரி 1/2 லட்சம் கட்டி இருக்கிறவங்க, கட்டி உள்ள வர்றவங்க, அவங்களுக்கு கூட அனுப்பணும் இல்லையா? பார்த்தாச்சு. அவங்க பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப அவர் வேலையில் இருக்காரு. எது வேலை ஓடிட்டு இருக்குது? கட்டட வேலை பண்றவங்க, கட்டட மேஸ்திரி வேலை, கான்ட்ராக்ட் வேலை. இவர் கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க. இவரோட தம்பி தான் நேத்து வந்திருந்தார் இல்லையா கரடு போட்டு. ஆமா, அவருடைய அண்ணன். அவர் அண்ணன் தான். 2 பேர் அண்ணன் தம்பிங்க. ஒரு தாய் மக்கள். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்தாங்க. வயசு அவங்க அம்மாக்கு சக்கரை நோய் வந்து இறந்தாங்க. 2 அது சக்கரை நோய் வந்து இறந்தாங்க. அவங்க அம்மா சக்கரை நோயில இறந்தாங்க. இப்போ 1.5 மாசம் இருக்கும். புரியுதா? கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் வைத்தியம் பாக்குறது இல்லைன்ற நான். என்னது அதெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது. வைத்தியம் பார்க்க முடியாது. அது இந்த புத்தகத்தை படிச்சு என்னுடைய மாணார் சேர்ந்து, இப்ப நீங்க வந்து யாருக்காவது வைத்தியம் பாரு, நான் பார்க்க மாட்டேன். இதை படிச்சு நேரடியா அவனே என்கிட்ட சேர்ந்தா மட்டும்தான் வைத்தியம். என்னது ஒரே நேரடியா வரணும். நீங்க யாரு? மாத்திரை வாங்கி கொடுக்கற மாதிரி, லேகி வாங்கி கொடுக்கற மாதிரி, ஆட்டுக்கால் சூப் வாங்கி கொடுக்கற மாதிரி வாங்கி தின்னுடு. அதெல்லாம் நடக்காது. தப்பிக்கவும் முடியாது. செத்தே தீரணும். என்னது இயற்கை எல்லாத்துக்கும் பூட்டு வச்சிருக்குது. மக்கள் எங்க போகணுமோ அங்க போய் தான் நீ கத்துக்கணும். நீ ஏதாவது அப்ளை பண்ணலாம். ஆனா பக்கத்தால இருக்கிறப்ப அம்மாவுக்கு மக்கள் சொல்லி கொடுக்கல. அப்படி ஏதாவது அந்த உறவுல ஏதாவது கொஞ்சம் புரிய வைக்கலாமே தவிர, மாமனுக்கு வைத்த வேலை, மச்சானுக்கு வைத்த வேலை, குழந்தையாருக்கு வைத்த வேலை, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. போடா அப்படி வேற மாதிரி சொல்லுவாங்க. போடா லூசுன்ட்டு போயிடுவாங்க. என்னது இப்ப புரியுதா? அதனால இதெல்லாம் குருகுல கல்வினா நேரடியா வந்து பணத்தை கட்டி தண்டம் கட்டி தான் படிக்கணும். என்னது தண்டம் கட்டி தான் படிக்கணும். ஏன்னா இலவசமா கொடுக்க கூடாதுன்னு இயற்கை சட்டத்தே இருக்குது. இலவசமா எதையும் கொடுக்கவும் கூடாது, இலவசம் எதையும் பெறவும் கூடாதுன்னு இயற்கை சட்டத்திலே இருக்கு. அதனாலதான் இந்த கல்வி பரவாது. ஏன்னா இலவசமாக கல்வியை கொடுக்குற, அதனால எந்த நாட்டுக்கு நன்மை இல்லை. இப்ப இலவசமா அரசாங்க கல்வி கொடுக்குது, ஒருத்தர் முன்னேற முடியாது. என்னது ஒருத்தர் முன்னேற முடியாது.
இங்க ஆரோக்கியத்தை கொடுங்க பார்க்கல. இவ்வளவு சொல்றே இல்ல, ஆரோக்கியத்தை இலவசமா கொடுறான் பார்க்கல. என்னது ஆரோக்கியத்தை இலவசமா கொடுங்களா? அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், அப்புறம் பொம்பளைகளுக்கு வண்டி வாங்க இலவசம், எல்லாத்துக்கும் சைக்கிள் கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஆம்பளைகளுக்கு பொம்பளை இலவசம், பொம்பளைகளுக்கு ஆம்பளை இலவசம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் சாயங்காலமான ஆளுக்கு ஒரு குவார்டர் ஒன்று கொடுப்பீங்க. அப்புறம் செத்து போனால் 10 லட்சம் பணம் கொடுப்பீங்க. எல்லாம் நடக்கும் பாருங்க, எல்லாம் நடக்கும். மானகட்ட பொழப்பு. என்னது மானகட்ட வாழ்க்கை? நமக்கு மானவாசம் நமக்கு கிடையாது. நம்ம எப்போ ரேஷன் கார்டு வாங்கணுமோ அடிமைன்னு அர்த்தம். எப்போ ரேஷன் கார்டு வாங்கணுமோ அப்பவாவே என்ன பண்ணிட்டேன், அப்பவாவே அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டு நான் உங்களை வித்துட்டேன் அப்படின்னு. இது நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு ஏங்க 10 கிலோ அரிசி வாங்கிட்டு புழைக்க போறோமா? அந்த ஒரு மீறி அப்புறம் 1 கிலோ சர்க்கரையும் 1 லிட்டர் எண்ணெயும் தர்ற என்ன பெரிய கிழிச்சிடறானு கேட்கறேன். அதை வச்சு என்ன பண்ண போற நீ? சரி, 3வது அறிவு. அதுக்கப்புறம் 3வது அறிவு வருகிறது. 3வது அறிவு பாத்தீங்கன்னா ஊர்வனம் வருது. 3வது ஊர்வனம். பல வகை பூச்சிகள், அதாவது பல வகை பூச்சிகள் வருகிறது. 3வது பூச்சி வருது. அதுக்கு வந்து தொடுதல், நகர்தல், காணுதல் இருக்கு. 3 நிலை வருது. இனப்பெருக்க வேகம் குறையுது. இது ஒரு 1000 தடவை நீங்க மண்டையில வாங்கினா மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்க ஒழுங்கா பேசல அப்படின்னா. நான் ஒரு நாள் அங்க பெங்களூர் போயிருந்தேன். இப்ப இவங்க ஊருக்கு போயிருந்த பொழுது அங்க தமிழ் அரைகுறைய தமிழ், அந்த குடும்பத்துக்கு அரைகுறைய தமிழ் தெரியும். அதை வச்சு கன்னடத்திலையும் கொஞ்சம் பேசி, இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசி, இந்த 7 ஸ்டெப் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். ரொம்ப சன்னாகிதே அப்படின்ட்டாங்க. சன்னாகிதேன்னா ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப சன்னாகிதே, பாட சன்னாகிதே நல்லா இருக்கே. இதுதான் சயின்ஸ் நான் சொன்னேன். ஓ இப்படித்தான் மாறணுமா அப்படின்னாங்க. இப்படித்தான், இதுதான் இயற்கை முறைன்னு நான் சொன்னேன். இது எங்க ஊர்ல கண்டுபிடிச்சதுதான் பல 1000 ஆண்டுக்கு முன்னாண்ட. நீங்க இங்க தமிழ் இருந்து அதனுடைய குழந்தைகள் தான் இந்த மொழிகள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சா. அப்புறம் அவங்களுக்கு நல்லாச்சு. ஓ இப்படித்தான் சாப்பிடணும்னு. எப்போ அது போன வருஷம், அது ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ அது போயிட்டு வந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த சிஸ்டத்தை வந்து மண்டையில ஏற்றிக்கணும். முதல் அறிவுனா என்ன, அது எப்படி வேலை செய்யும்? 2ஆம் அறிவுனா என்ன, அது எப்படி வேலை செய்யும்? 3ஆம் அறிவுனா என்ன, அது எப்படி வேலை செய்யும்? அது இனப்பெருக்க நிலை என்ன, எப்படி அறிவு வளருது? இப்படி பார்க்க 4ஆம் அறிவு வருகிறது. 4ஆம் அறிவு என்ன வருது? பாம்புகள் வருது. ஊர்வன பாம்புகள். 4ஆம் அறிவு என்ன? பலவித பாம்புகள் முதலியன, பல வகை ஊர்வன பாம்புகள் முதலிய 4ஆம் நிலை வருது. அப்ப பாத்தீங்கன்னா தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல் வருது. தொடு உணர்ச்சி இருக்கும். இப்படி சொல்லணும். அதுக்கு எத்தனை இருக்கும்? தொடு உணர்ச்சி இருக்கும், நகர்ந்து போகும், 3வது காணுகிறது இருக்கும், 4வது வாசனை அறிறது. அந்த மூக்கிலேயே பார்த்துருப்போம். பாம்பெல்லாம் பாரு, மூக்கிலேயே வாசத்திலேயே அதெல்லாம் அந்த ஊர்வன தேளு பாம்பு ஊர்ந்து போறதில்ல. எவ்வளவு அழகா பிரிச்சிருக்காங்க பாருங்களேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் குறைவா இருக்கும். இனப்பெருக்க வேகம் குறைவா இருக்க 4 அறிவு வந்துடும். இந்த 4 நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 நிலையில பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உயிரோட இருக்க மாட்டாங்க. பெற்றோர்கள்னா தாய் தந்தை தான். அந்த தாய் செல், பேரண்ட் செல் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பேரண்ட் செல்வாங்க. பேரண்ட்னா பெற்றோர்கள். அப்ப பெட்ரோல் டிவிஷன், அந்த டிவிஷனை பிரிகிறது. இங்கிலீஷ்ல செல் டிவிஷன் சொல்லுவாங்க. செல் டிவிஷன் செல் பிரிதல். என்னது? இது பாம்புக்கும் பொருந்துங்களா? தாய் இறந்துருங்களா? எல்லாத்துக்குமே பொருந்தும். 4 நிலை வரைக்கும் பொருந்தும். குட்டி போட்டதே இந்த பாம்பு இறந்துருங்களா? அது சிலதெல்லாம் அப்படி மாறும், போகும், வரும். அதுல பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்கிறதுக்கு தாய் நம்ம தேல் வந்து ரொம்ப, தேலு நண்டு இதெல்லாம் அப்படி உதாரணம். இதெல்லாம் உதாரணம். இதெல்லாம் சிலது தப்பிக்க, சில இயற்கை ரகசியம் எவ்வளவோ இருக்கு. சிலதெல்லாம் அந்த லிங்க் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு போகிறோம். இதே மாதிரி நம்ம அப்படி மாறுறோம் அப்படின்னு. கரெக்டா இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. தோராயமா இப்படித்தான் இருக்கு. தோராயமா 1ஆம் அறிவு புரிகிறது, 2ஆம் அறிவு புரிகிறது. பெற்றோர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஏன்? நீண்ட காலமா இல்ல, செத்து போயிடுறாங்க இல்லையா? நீண்ட காலம் இருக்க மாட்டாங்க. அந்த நீண்ட காலம் வர்றது 5ஆம் அறிவுல தான் வரும். எத்தனை வருது? 5ஆம் அறிவு. சரி, 5ஆம் அறிவுல பாத்தீங்கன்னா தாய் தந்தை உயிரோடு இருப்பாங்க. பெற்றோர்கள், இந்த விலங்குகள் உயிரோடு இருக்கும். அது பார்த்தா கொஞ்ச நாள் உயிர் வாழும். அப்ப 4ல தாய் தேல் தாயே இறந்துருதே. 4ல தாயே இறந்து போகுது. 4ல தாய் இறந்தாத்தான் குஞ்சுக்கு உணவா மாறுது. தாய் இறந்துதான் குஞ்சுக்கு உணவா மாறுது. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இது நண்டு அப்படித்தான். நண்டு தேலெல்லாம் அந்த வகை சேர்ந்தது. நண்டு இருக்குல்ல, கடல் நண்டு, ஆத்து நண்டு, சேத்து நண்டு எல்லாம் அந்த வகை சேர்ந்தது. குஞ்சு பாத்தீங்கன்னா வயிற்றுல அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு உட்காந்துருக்கு நண்டு. தேல் பாத்தீங்கன்னா மேலங்கில உட்காந்துருக்கு.
வயிறு வெடிச்சுச்சுன்னா முடிஞ்சு, வயிறு வெடிச்சு உடம்பு பொழந்து அது இறந்துடும். அதைத்தான் முதல்ல சாப்பிடும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதுல சிலதுல மாற்றம் இருக்கலாம், இதெல்லாம் சின்ன முன்பின் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இயற்கை தன்னை அழித்து கொண்டுதான் தன் குழந்தையை காப்பாத்துச்சுன்னு அர்த்தம். சரி, அப்ப தன்னை அழித்துக் கொள்ளாமலே, தன்னை சாகடிக்காமலே குழந்தையை வளர்த்துறது 5ஆம் நிலை. 5ஆம் நிலையில விலங்குகள் உயிரோட இருக்கும், பெற்றோர்கள் உயிரோட இருப்பாங்க, அம்மாவும் உயிரோட இருக்கும், அப்பாவும் உயிரோட இருக்கும், குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அது கொஞ்ச நாள் இருந்து இறந்துருது. புரியுதா? அப்ப பெற்றோர்கள் உயிரோட இருக்கிறாங்களா தான் கேள்வி. பெற்றோர்கள் இருக்குது, பெற்றோர் முன்னாடி அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குது. அந்த குட்டி மான் குட்டி, ஆண் குட்டி, மாட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்குது. பெற்றோர் உயிரோட தான் இருக்காங்க. அதுக்கு 5 அறிவு வந்துருது. தொடு உணர்ச்சி, நகருகின்ற உணர்ச்சி, கண்ட பார்க்கின்ற உணர்ச்சி, சுவாச உணர்ச்சி, வாய் சம்பந்தமான உணர்ச்சி, அதெல்லாம் அங்க வந்தாச்சு. இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இது மனிதனுக்கு மட்டும்தான் வாய் ருசி அதிக தன்மை அறிகின்ற உணர்ச்சி. இவனுக்கு மட்டும் 6 சுவை அறிகிற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, எந்த விலங்குகளுக்கும் கிடையாது. 6 சுவை நாம கண்டுபிடிச்சதா. விலங்குகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. விலங்குகள் அது புரிஞ்சுக்கணும். 6ஆம் அறிவு அதுக்கு பகுத்தறிவு கிடையாது. 5ஆம் அறிவு முடிஞ்சு போச்சு. 5ஆம் அறிவுல நம்ம பிறக்கிறப்ப 5 அறிவு தான், வாய் ருசியோட தான் பிறக்கிறோம். என்னது? அதனாலதான் குழந்தைக்கு தேன் வச்சு அப்படியே சிரிக்கும். கண் முழிச்சிருக்காது. கண்ணு முடிக்கிறது 2 நாள் 3 நாள் ஆகும். கண்ணு முடிச்சிச்சான்னு கேட்பாங்க. அப்போ அந்த 3 நாள் ஆகும். ஏன்னா நம்ம அசைவத்திலிருந்து வர்றோம் இல்லையா? அசைவத்திலிருந்து பிறக்கிற எல்லா விலங்குகளுமே கண்ணு முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஆனால் சைவமா இருக்குது பாருங்க, மாடு எல்லாம் 1/2 மணி நேரத்துல குட்டி போட்டு 1/2 மணி நேரத்துல எந்திரிச்சு ஓடிடும். 1/2 மணி நேரம் ஈரம் காஞ்சா முடிஞ்சது. ஈரம் காஞ்சா எந்திரிச்சு குண்டுன்னு ஓடுங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அம்மா ஓடுற ஓட்டத்தை பார்த்தேனே மின்னல். அதெல்லாம் ஒண்ணுக்கு அடிக்கிற மாதிரி தான். நம்ம பிரசவமே அப்படித்தான், தப்பா கெடுத்து வச்சு விட்டானுங்க. எல்லாருமே கெடுத்து வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு பணத்தை குழந்தை வைக்கிற மாதிரி தப்பா கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் இயற்கை பிரசவம் பாத்துக்கிறாங்க. ஒண்ணுமே ஆகாது. 100க்கு 100 வெற்றிதான் அடையும், தோல்வியே வராது. ஏன்னா அது தானா வைத்து விளை வரும். அதுக்காக இந்த கவலைப்படக்கூடாது. பதட்டம் எல்லாம் முக்கட்டம் அது பாட்டு கண்டுட்டு போயிரு. நீங்க வேலைக்கும் போயிட்டு, மயிருக்கும் போயிட்டு, மண்ணாங்கிட்டு போயிட்டு, எல்லாம் கண்டை விட்டு ஊற சுத்திட்டு குழந்தை போய் போனோம்னா எப்படி நடக்கும்? அதுக்குன்னு ரெஸ்ட் எடுக்கணுமே இல்லை, ஓய்வு எடுக்கணுமே இல்லை. அந்த வேலையும் செய்யணும், சராசரி வேலை செஞ்சுட்டு ஓய்வு மட்டும். இவன் ஓய்வோடு தின்னு போட்டு திருவிட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தப்ப தின்னு போட்டு தூங்கக்கூடாது. பேருக்கு கருப்பம்னு சொல்லிட்டு கண்டதை கொடுத்து திங்க வச்சு தூங்க வச்சு ரெண்டு போத பண்ணி குட்டி மாதிரி மாயிரும். வயிறெல்லாம் கெட்டு போயிடும். வயிறெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கணும். என்னங்க, துணிதழக்குல இருந்து போறது வர்றது மேல எல்லா வேலையும் ஆணும் செய்யணும், பெண்ணும் செய்யணும். அது பாட்டு தனியா ஒண்ணுக்கு போறவர் அது தனியா போயிரு. அது ஒரு இனப்பெருக்கம்ங்கிறது ஒரு சாதாரணம். அதுக்கு போய் இல்லாத ஏலமெல்லாம் பண்றது, மோனம் கொட்டுறது, வளகாப்பு பண்றது, புடலங்கா பண்றது, புண்ணாக்கு பண்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் ஏமாத்துறது. இப்படி அறிவில்லாத ஜென்மங்கள். அதுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்றது. அதுல சண்டை சச்சரவு வேற. அப்ப என்ன, அதுல சண்டை சச்சரவு, அப்புறம் வரதட்சணை போய் சாவு. கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல எத்தனை பேர் செத்துருக்காங்க, 3 மாசத்துல எத்தனை பேர் திருப்பூர சாவு, எல்லாம் கொடூரம். அதெல்லாம் காட்டுமிராண்டிகள் வாழ்க்கை. இது கேட்டா விலங்குகளை பத்தி சொல்றான். இது என்ன அவனுக்கு மனது இருக்குது அவனுக்கு பாரு. பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, குழந்தைன்னா என்னமோ கேவலம் நினைக்கிறாங்க. என்ன பெரிய ஆம்பளைனா என்ன பெரிய வானத்திலிருந்து வந்த மாதிரி, பொம்பளையில குடியிலிருந்து வந்த மாதிரி. என்னடா அறிவு உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம பேசி ஆக்க சமூகத்துல இவ்வளவு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்ட சாபக்கேடுதான் காரணம். மனம் ஒத்தால் திருமணம், மனம் ஒத்துக்கிட்டா திருமணம். 2 மனம் சேரணும். நீங்க என்ன பண்ண, செயற்கையா சேர வைக்கிறீங்க. அப்ப இப்படித்தான் பிச்சுக்கிட்டு போகும். இயற்கை சேவை அது ஈதல் அறம், தீவனை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்ததை, ஆதரவு பெற்றது இன்பம், அரணை நினைத்து 3ஐயும் விட்டதை பேரின்பை விடுங்கிறாரு. அதாவது ஈதல் அறம், கொடுப்பதே அறம்ங்கிறாரு. அப்புறம் பொருளிட்டுறது அறவழியில பொருளிட்டுறாங்க. அறவழியில் நல்ல வழியில பொருளிட்டுமாமா நடக்கவே நடக்காது. என்னது, பொய் சொல்ல நடக்கவே நடக்காது. அறவழியில பொருளிட்டுறது இதுல மட்டும்தான் சாத்தியம். இதுல நீர்மட்டத்துல சாத்தியம். அறவழியில பொருளிட்ட முடியாதுங்கோ. என்னது, பொருளிட்ட முடியாது. இதுல மட்டும்தான் சாத்தியம். ஆனா பிறவி நிலை நம்ம பொருளிட்டுறதுங்க இயற்கையில பிறவி நிலை. பிறக்கும் பொழுது பொருளிட்டுறதோட நான் பிறக்க 16 வயசு 17 வயசு வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்பாங்க.
ஏதாவது வேலை செய்யறியா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயில ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்ற, அந்த வேலை செய்வதன் மூலமாகவே பொருளீட்டுறது. அது உண்மை என்ன தெரியுங்களா? பண்டமாற்று முறைன்னு பேரு. தனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை செய்து அந்த அதுல வர்ற உற்பத்தியை விற்று பொருளீட்டி காட்டுறது. பாரு, நான் இதை கொடுத்து தேன் கொடுத்து அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன், அரிசி கொடுத்து நெய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. அதுதான் உண்மையான தொழில். காகித பணம் சம்பாதிக்கிறது தொழில் இல்லை. என்னது, வாட்சி மாலை வேலைக்கு 400 ரூபா கொடுத்துறாங்க, அப்புறம் என்ன? அது தொழில் கிடையாது, அது நாய் பொழப்பு. என்னது, வாட்ச்மான வேலைக்கு போறது என்ன பொழப்பு? நாய் பொழப்பு. ஆமா, பின்ன என்ன கிளிக்க போற? உட்காந்துட்டு சேர் போட்டு உட்காந்து அப்படியே நாய் மாதிரி பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கிறேன். அப்புறம் என்ன வேலை? அங்கே ஒரே இடம் மூளையும் வேலை செய்ய ஒண்ணுங்கிற. அந்த 300 ரூபா எப்ப கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேற என்ன? அதுக்கு பேசாம ஒரு தொழில் செய்யலாமே இல்லையா? செங்கல் தொழிலுக்கு செங்கலருக்கு போனா கூட நம்ம தினம் 700 ரூபா சம்பாதிக்கலாம். செங்கலருக்கு தலைமையில சொந்தேன்னா 800 ரூபா வரும், 1000 ரூபா வந்தாச்சு. இன்னைக்கு 1000 ரூபா இல்லாம கூலி கிடையாது தெரியுங்களா? மேஷன் நாளுக்கு எனக்கு 1200. மேஷன் நாளுக்கு எவ்வளவு? சிட்டாளுக்கு 450, சிட்டாளுக்கு 500 போயிட்டான். சிட்டாளுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு காரை சும்மா ஒரு 10க்கு 10 காரை ஓட்டினா 25,000 காலி. 10க்கு 10 சும்மா ஒரு பேச்சருக்கு பண்றதுக்கே 25,000 வேணும்பா. சரியா? எனக்கு நாம நினைக்கிற மாதிரிலாம் காலம் கிடையாது. ஆனா காகிதத்துக்கு மனம். ஏன்னா காகிதத்துக்கு மதிப்பு இல்லை, ஒன்னும் வேலைக்காக. இந்த காகித பணம் எதுக்குமே ஆகாது, நோ வேல்யூ கிடையாது. சரி, இந்த 4வது நிலையோட நிறுத்திக்குவோம். இந்த 4ஆம் நிலை தான் நாம வந்திருக்கோம். அடுத்தது 5ஆம் நிலை, 6, 7. இப்ப 7 நோக்கி போறோம். இந்த 4ல வந்து பெற்றோர்கள் சாகிறது இல்ல. இப்ப நீங்க சுத்தப்படுத்துகின்ற பொழுது நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்ற கூட நிறுத்திக்கிறேன். அதாவது நீங்க சுத்தப்படுத்துகின்ற பொழுது நீங்க என்ன ஆக மாட்டீங்க? சாக மாட்டீங்க. ஏன்னா நீங்க குடலை விளக்குறீங்க, பல்லு விளக்குறீங்களா இல்லையா? பல்லு விளக்குற மாதிரி நீங்க இந்த 30 அடி நீரை குடலை விளக்குறீங்க. அப்ப 30 நீரை குடலை விளக்க 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 உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அந்த உடம்பே சரி பண்ணிக்க. என்னது, உடம்பே சரி பண்ணி. மீண்டும் 28 மணிக்கு பேசுறேன். ஏனுங்க ஐயா, இப்பங்க உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் வச்சுங்க சாப்பிட்டுட்டுங்க ஐயா. கொஞ்சம் சாப்பாடு வச்சு ரசம் ஊத்தி சாப்பிட்டுனுங்க. எனக்கு குற்றுணர்ச்சியாவே இருக்குதுங்க சாப்பிட்டதுல இருந்து. ஆமா, அது எல்லா வேலையும் பண்ணு. ஏன் சாப்பிட்டோம்னு தப்பு பண்ணிக்கணும்னு தோணுதுங்க. ஆசைக்கு சாப்பிட்டு போட்டணுங்க. ஆமா ஆமா, அது எடை கூடிரும், எடை குறையாது. எடை வந்து உடனே கூடிரும். அதை நீங்க ஒரு நாள் பூரா தண்ணீர் போட்டா சரியா போயிடும். 24 மணி நேரம் தண்ணியில், 36 மணி நேரம் தண்ணியில் போடுங்க, சரியா போயிடும். நூல் அடங்கிடும். 36, அதுக்கு பனிஷ்மெண்ட் 36 மணி நேரம் தண்ணியில் போடுங்க. 36 மணி தண்ணியில் போட்டு அந்த கசப்பு வந்து நிற்கும். உடனே வந்து கேளான் வந்து உங்க கைவசம் கேளான் இருக்குது, அல்ல கீரை இருக்குது, முருங்கைக்கீரை. உடனே முருங்கைக்கீரை டக்குன்னு முருங்கை காயை பொறிச்சு வெங்காயம் பக்கம் போட்டு தாளிச்சு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 4-5 சட்டை விட்டு நொங்கு மாதிரி வெந்துடும். பனிஷ்மெண்ட் 36 மணி நேரம் தண்ணியில போடுறதுங்க. ஆமா, நீங்களே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குங்க. சரி, பனிஷ்மெண்ட்ங்கிறது இந்த பனிஷ்மெண்ட் நன்மையா மாறிடும். என்ன மாறிடும்? சரி, நன்மையாத்தான் மாறும். பனிஷ்மெண்ட்டுங்க பேருக்கு தான் பனிஷ்மெண்ட், தவிர இது நன்மையா மாறிடும். சரி, மனதுக்கு செருப்படி உடம்புக்கு நண்பன். மனதுக்கு செருப்படி போட்டு உடம்புக்கு நன்மையா மாத்திடுறோம். அப்ப உடம்புக்கு அது இதுக்கு பேரு என்ன தெரியுமா இருக்கான்? உள்ளே இருக்கிற பகைன்னு பேரு. உள்ளே இருக்கிற பகை. அதாவது பாம்பு வீட்டுக்குள்ள பூந்துட்டா நீங்க தூங்க முடியாது. புரியுதா? ஆமா, ஒருவேளை 10-15 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க, அது கஷ்டமா இருக்குதாமா. ஆமா, கஷ்டப்படுறது கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்றது? அது அனுபவிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் அனுபவிச்சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். அதுக்கு 36 மணி நேரம் ஓய்வு போடுங்க, ஒண்ணும் பண்ணாது. இவர் வந்து 30 நாள் பயிற்சி பண்ணாருங்க. யாருங்க? திருமாறன். 30 நாள் தண்ணீர் போட்டாரு. எத்தனை நாள்? 30 நாள் தண்ணீர்ல இருந்தார். அப்பதான் அந்த பச்சை வாந்தி, அதாவது 60 வருஷம் வாந்தி வெளியே வந்துருச்சு பச்சையா. வந்த உடனே வெட்டுக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. ஏற்கனவே ஆமா, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஏற்கனவே சுத்தப்படுத்தி இருக்காரு. ஏற்கனவே அந்த காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போய் உடம்பு கரைச்சிட்டாரு. அப்பவே 20 கிலோ கரைச்சிட்டாரு. அப்பவே 20 கிலோ கரைச்சதுக்கு அப்புறம் தான் லாங் ஃபாஸ்டிங் போறாரு. 20 கிலோ கரைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நீர் பயிற்சி பண்றாரு. அப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிற இல்ல நரம்பல் இருக்கிறத பூரா வெடி வந்து இன்னும் இருக்குது. இன்னும் அவ்வளவு பண்ணியுமே இன்னும் இருக்குது. இப்ப 98 தான் நல்லா இருக்கு. இன்னும் 2% உள்ள உட்காந்து இருக்குது. 2% மூளையில் உட்காந்து இருக்குது.
இப்ப அதுக்கு இன்னும் வேணும். ஒரு 92 நாளும் அவர் நீர் இதான் இருக்காங்க, சிகிச்சையில் தான் இருக்காருங்களா? இடையில ஆமா ஆமா வந்திருக்காரு. எல்லாரும் சிகிச்சையில் தான் இருப்பாங்க. இதுல வந்துட்டே பின்வாங்கி போக முடியாது. இது எப்படின்னா நேர்கோட்டில் தான் போகும். கீழே எல்லாம் போக முடியாது. மீண்டும் நீங்க சாதாரண வழி சமையல் கட்டு போக முடியாது. போனீங்கன்னா போட்டு எரிஞ்சிடும், உங்களை கொன்னே போடும். அது சாவு நிரந்தரம். சாவு நிச்சயம் பண்ண சாவு உறுதிப்படுத்தணும். இந்த இயற்கை உணவுல வந்து இந்த அவுளு, தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம் சாப்பிடுறாங்களா? அது என்ன, எந்த அளவுக்கு சாத்தியம் ஐயா? அது எதுவுமே சாத்தியம், எதுவுமே நல்லாகாது, எதுவுமே நல்லாகாது. போயிட்டு வந்துட்டாங்க அவங்களா, எல்லாம் இயற்கை போயிட்டு வந்துட்டாங்களா அவங்களாம். நீங்க போனீங்க? ஆமா, என்னுடைய இது வந்து இயற்கை ரகசியம். இது எப்படி நல்லாகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நாங்க அதுங்க சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப சாப்பிடலான்னாதான் இருக்குங்க. இயற்கை உணவு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே தான் இருக்கணுங்க. அந்த ஜீரண நீரை நிறுத்துறதெல்லாம் இல்லைங்க. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். பழங்களா, காய்கறிகளா, ஏதோ ஒண்ணு. ஆனா இதுல அப்படி இல்லைங்க. நம்ம பசியவே நிறுத்துற ஜீரண நீரையே. இதுதான் திரும்ப திரும்ப சாப்பிடணும். சாப்பிட்டே இருந்தோம்னா நோய் நல்லாகாது, மரணம் நிச்சயம், மரணம் உறுதி. பாருங்க, மரணம் நிச்சயம். ஆக இது வந்து பிரச்சனை வந்து அந்த விஷத்தையே நிறுத்தி ஆகணும். விஷத்தை நிறுத்த சொல்லிதான் இயற்கை சட்டம் சொல்லுது. நீங்க பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பு இப்ப புரிஞ்சுக்கலாம். ஏதாவது முடி நேரமாச்சு. பாம்பு நீங்க வேலை இல்லாத இருக்கிறனால பேசலாம். 5 மணி ஆச்சு, முடிச்சுக்கலாம். பாம்பு வந்து நேற்று ஏற்கனவே கதை சொல்லியிருக்கான். பாம்பு வந்து ஒரு பொருளை கடிக்கிறப்ப விஷத்தை செலுத்தி தான் கடிக்கும். விஷத்தை செலுத்திடும். அப்ப அந்த எலி விஷமா மாறிடும். எலி என்ன பாக்குறோம், விஷமா மாறிடும். அப்ப இந்த விஷத்தோட தான் உள்ள சாப்பிடுது. சரியா? அது போது ஜீரணம் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி விஷம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரண நீர் வேலை செய்யும். இதே மாதிரி தான் இறப்பிகள் ஒரு பொருள் போட்டீங்கன்னா விஷமா மாறிடும். என்ன போடுறீங்க? சாப்பாடு போடுறோம். அது எதை போட்டாலும் விஷமா மாறி. ஏன்னா வயிற்றுல சுரக்கிற நீரே விஷ நீருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த விஷம் தான் உங்களை ஆளை சாப்பிடிக்குது. விஷம் தான் உடனே சாகடிக்கிறது இல்ல. செனைடு சாப்பிட்ட உடனே அடுத்த வினாடி உயிர் போயிடுது. இது அப்படி இல்லை, சித்திரவதை பண்ணி உங்களை சாகடிக்குது. என்னது? கொடிய நோய் வந்து நாயா பைய அடைஞ்சு இருக்கிற சொத்துல வித்து சுடுகாடு ஆகி சாகணும். இப்ப புரியுதா? இந்த தண்டனை தேவையான்னு கேட்கறேன். இந்த இப்ப நான் பதிவு பண்றேன், அப்படியே வெளியே போட போறேன். தண்டனை கொடுமையா இருக்கும். எப்படி ஜெயலலிதா என்ன தண்டனை? ஜெயலலிதா விடவா நீங்க சித்திரா நார பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்களே, நாத்த மெழும்பு பொடுத்து போய் செத்தா. என்னது? மானக்கேடான சாவு. என்னது? அவமான சாவு. என்னது? அவமான சாவு. அவங்க நினைச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் என்னென்ன வேணுமோ விதவிதமா சாப்பிட்டாங்க. அப்புறம் அவமானமா தான். ஆமா, கொடூரமான சாவு. காலடிகி கையடிகி நடக்க அந்த பொம்பளை 200 எடையாயிட்டா, நடக்க முடியாது. அட கொடூரம். உள்ள பூரா கக்கூசா மாறிடுது. உள்ள பூரா கக்கூசா பேர் நாரி போய் எந்திரிச்சா பொத்து கீழே விழுந்துட வேண்டியது. எந்திரிச்சா அப்படியே கீழே விழுந்தவதான் அப்படியே போயிட்டான். செத்ததே அவளுக்கு தெரியாது, இத்து போனதே அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் வரும். அப்படித்தான் உங்களுக்கு எங்களுக்கு வரது. அதை நோக்கித்தான் உங்களுக்கு போகுது. அதை நோக்கித்தான் எதமா சொல்றாங்க, நூலிலையில தப்பித்தாருங்கிற இல்லையா, அந்த மாதிரி. எது நூலிலையில் தப்பித்தார். அப்ப ஏன் இதெல்லாம் அதுக்குதான் பாடம் நடத்தணுங்கிற. நல்ல வேலை இந்த ஆண்ட்ராய்டு கண்டுபிடிக்கலைன்னா, இந்த கூகுள் மீட் இல்லைன்னா எப்படி உங்களை சந்திச்சு எப்படி பேசுறது? அப்பப்பா வெங்கடேசன் அப்பவே சொன்னாரு, அற்புதமான கண்டுபிடிப்பு, இந்த கலை வேகமா பரவும் வேற சொன்னாரு. ஆனா அப்ப வந்து ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி நேரடியாக ஸ்கிரீன் கிடையாது இல்லையா. இப்பதான் இதை கண்டுபிடிச்சாரு இல்லையா, பயங்கரமான கண்டுபிடிப்பு. அப்ப வந்து வெறும் செல்போன் தான் கண்டுபிடிச்சாங்க. வெறும் போன் கண்டுபிடிச்சான், அப்புறம் செல்போன் கண்டுபிடிச்சான். இப்ப நேரடி பாடமே. அதனாலதான் நான் டக்குனு இதை பிடிச்சிக்கிட்டேன். ஓ, இதுதான்டா பாடம், இதுதான் குருகுல கேள்வி. வீட்டுல இருந்தே குருகுல கேள்வி. நீ என்ன பண்ற, எனக்கு வீட்டுல எங்க கொண்டிருக்கிற, வீட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாரு வர்றாங்க போறாங்க எல்லாம் எனக்கு தெரியுது. என் பின்னாடி யார் இருக்காங்க, யாரு போற எல்லாம் தெரியுது. நேர்ல இருந்து பார்த்துட்டும் போறாங்க. புரியுதா? அப்ப இதுதான். அப்ப 4வது நிலையில இருந்து நீங்க எதுக்கு போறீங்க? 5க்கு போறீங்க. 5ல இருந்து 6க்கு போறீங்க. 6ல இருந்து 7க்கு போறீங்க. சரியா? மீண்டும் நம்ம இரவு 8 மணிக்கு பேசலாம்.